ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு நவம்பர் 14, 2025. வழக்கம் போல த ஹிந்து எடிட்டோரியல்ஸை நம்ம தமிழில் நம்ம ஸ்டைலில் அலசி ஆராயலாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் உங்களுக்காக ஃப்ரீயாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு ப்ரோ டிப், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலனா ஃபீல் ஃப்ரீயாக பாஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இப்படி ரெகுலர்லி பண்ணீங்கன்னா வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். இது என்னோட கேரண்டி. ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு எமோரல் எம்ப்ரேஸ் ஆன் த US அண்ட் த சிரியன் பிரசிடென்ட். எமோரல் எம்ப்ரேஸ் அப்படின்னா மாரலி சரியா தப்பானலாம் யோசிக்காம கட்டிப்பிடிக்கிறது. அதாவது US சிரியா பிரசிடென்ட்டை இப்படிதான் எம்ப்ரேஸ் பண்ணுது. The US appears to have given a free pass to Shara in Syria. அப்படின்னா சிரியால ஷராவுக்கு US ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்த மாதிரி தெரியுது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க கண்டுக்க மாட்டோம்னு சொல்ற மாதிரி. என்ன ஒரு டிப்ளமசி பாருங்க. For Ahmad al-Shara, the founder of Al-Qaeda Syrian branch. அஹ்மத் அல்-ஷரா இவர் யாருன்னா அல்-காய்தாவோட சிரியன் கிளையை உருவாக்குனவர். And now the president of Syria. இப்போ சிரியாவோட பிரசிடென்ட். His recent visit to the White House has marked a remarkable turnaround in his career. அவரோட சமீபத்திய ஒயிட் ஹவுஸ் விசிட் அவருடைய கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியிருக்கு. From commanding an outfit responsible for suicide bombings and targeted killings, suicide bombings targeted killingsக்கெல்லாம் காரணமான ஒரு குழுவுக்கு தலைவராய் இருந்ததிலிருந்து, and carrying a $10 million bounty on his head, அவர் தலைக்கு $10 million பரிசு அறிவிக்கப்பட்டதில இருந்து, Mr. Shara, who until recently was known as Abu Muhammad al-Golani, சமீப காலம் வரைக்கும் அபு முகமது அல்-கோலானின்னு அறியப்பட்ட மிஸ்டர் ஷரா is now a very close partner of Washington. இப்போ வாஷிங்டனோட, அதாவது அமெரிக்காவோட ஒரு மிக நெருங்கிய பார்ட்னரா ஆகிட்டாரு. நேத்து தீவிரவாதி, இன்னைக்கு பார்ட்னர். பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சகஜோம்பா. After their meeting, US President Donald Trump said that he gets along with him. அவங்க மீட்டிங் முடிஞ்சதும் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, அவரோட எனக்கு நல்லா ஒத்து போகுதுன்னு சொல்லியிருக்காரு. யாரோட யாருக்கு ஒத்து போகுது பாருங்க. In December, only weeks after Mr. Shara's Hayat Tahrir al-Sham (ATG) had toppled the secular Baathist regime of President Bashar al-Assad and seized Damascus, டிசம்பர் மாசம் மிஸ்டர் ஷராவோட ATG அமைப்பு பிரசிடென்ட் பஷார் அல்-அசாதோட மதச்சார்பற்ற ஆட்சியை கவிழ்த்து டமாஸ்கஸை கைப்பற்றின சில வாரங்கள்லேயே the US lifted the bounty on the former jihadist commander. US அந்த முன்னாள் ஜிஹாதிஸ்ட் கமாண்டர் தலைமையில இருந்த பரிசு ரத்து பண்ணிட்டாங்க. Earlier this week, Mr. Trump granted Syria while exemptions on sanctions. இந்த வார தொடக்கத்துல மிஸ்டர் ட்ரம்ப் சிரியா மேல இருந்த தடைகள்ல இருந்து பெரிய விலக்குகளை அளிச்சாரு. And pressed Congress to repeal a 2019 law that imposed harsh penalties on the country. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டின் மீது கடுமையான அபராதங்களை விதிச்ச 2019 சட்டத்தை ரத்து செய்யும்படி காங்கிரஸை கட்டாயப்படுத்தினாரு. While Syria promised to join the war against the Islamic State. இதுக்கு பதிலா இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு எதிரான போர்ல நாங்களும் பங்கெடுக்கிறோன்னு சிரியா ப்ராமிஸ் பண்ணிருக்கு. மிஸ்டர் ஷரா has also signaled his desire to improve ties with Israel. மிஸ்டர் ஷரா இஸ்ரேல் கூட உறவை மேம்படுத்திக்க விரும்புறதாவும் சிக்னல் கொடுத்திருக்காரு. அமெரிக்காஸ் க்ளோசஸ்ட் அலை இன் வெஸ்ட் ஏஷியா. இஸ்ரேல் யாருன்னா வெஸ்ட் ஏஷியால அமெரிக்காவோட மிக நெருங்கிய கூட்டாடி. Even as Israel grabbed more Syrian territories in the Golan region after Mr. Assad's fall. மிஸ்டர் அசாதோட வீழ்ச்சிக்கு பிறகு கோலான் பகுதியில இஸ்ரேல் இன்னும் அதிக சிரியன் பகுதிகளை கைப்பற்றின நிலையிலையும் இவர் இப்படி சொல்லியிருக்காரு. Reports suggest the US is preparing its presence at an air base in Damascus. டமாஸ்கஸ்ல ஒரு விமானப்படை தளத்துல தங்களுடைய இருப்பை தயார் செய்யறதா ரிப்போர்ட் சொல்லுது. As it brokers a Syria-Israel security pact. ஏன்னா US தான் சிரியாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை உருவாக்கிட்டு இருக்கு. The message is clear. இதிலிருந்து வர மெசேஜ் ரொம்ப கிளியர். Syria, under Mr. Shara, seeks entry into the US-led regional order. Mr. Shara தலைமையிலான சிரியா US தலைமையிலான பிராந்திய ஒழுங்குக்குள் நுழைய பாக்குது. And Washington is reciprocating enthusiastically. வாஷிங்டனும் அதுக்கு ரொம்ப ஆர்வமா ரெஸ்பாண்ட் பண்ணுது. While allowing a country of 25 million people battered by Western sanctions, foreign interventions and civil war. Western sanctions, வெளிநாட்டு தலையீடுகள் மற்றும் உள்நாட்டு போர் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட 25 மில்லியன் மக்கள் கொண்ட ஒரு நாட்டை to join the regional economic mainstream, பிராந்திய பொருளாதார நீரோட்டத்துல சேர அனுமதிக்கிறது வரவேற்கத்தக்கதுதான். But what troubles many is Mr. Shara's not so distant past. ஆனா பலரையும் கவலைப்பட வைக்கிற விஷயம் மிஸ்டர் ஷராவோட ரொம்பவும் தொலைவில் இல்லாத கடந்த காலம்தான். He was Abu Bakr Baghdadi's choice to open Al-Qaeda Syrian branch.
அல்காய்தாவோட சிரியன் கிளையை உருவாக்குறதுக்கு அபூபக்கர் பாக்தாதியால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இவர். He split with Baghdadi when the latter founded the Islamic State in the early 2010s. 2010களின் தொடக்கத்துல பாக்தாதி இஸ்லாமிக் ஸ்டேட்டை நிறுவப்பட்ட போது அவர்கிட்ட இருந்து இவர் பிரிஞ்சிட்டாரு. And remained loyal to Ayman al-Zawahiri's Al-Qaeda. ஆனா ஐமன் அல்-ஜவாஹிரியோட அல்-காய்தாவுக்கு விசுவாசமா இருந்தாரு. Mr. Shara began to distance himself from Al-Qaeda only after his forces captured Idlib. எப்போ இவரோட படைகள் இட்லிப கைப்பற்றுச்சோ அதுக்கப்புறம்தான் மிஸ்டர் ஷரா அல்-காய்தா கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சாரு. Which became the hub of anti-Assad factions. அந்த இட்லிப் தான் அசாதுக்கு எதிரான குழுக்களோட மையமா மாறுச்சு. As the ruler of Idlib, he maintained close ties with Turkey. இட்லிபோட ஆட்சியாளரா அவர் டர்க்கிய கூட நெருங்கிய உறவை பேணி வந்தாரு. In November 2024, his HTG launched a rapid offensive against the Syrian army. நவம்பர் 2024ல அவரோட HTS அமைப்பு சிரியன் ராணுவத்துக்கு எதிரா ஒரு வேகமான தாக்குதலை தொடங்குச்சு. Which was badly hurt by Israeli bombings. அந்த சிரியன் ராணுவம் ஏற்கனவே இஸ்ரேலி குண்டுவீச்சுகளால் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்துச்சு. And captured Damascus. அதனால சுலபமா டமாஸ்கஸை கைப்பற்றினாங்க. Soon after he was embraced by regional and western governments alike. அது நடந்த உடனே பிராந்திய மற்றும் மேற்கத்திய அரசாங்கங்கள் எல்லாமே அவர் அரவணைச்சுக்கிட்டாங்க. While Mr. Shara has promised to build an inclusive Syria, Mr. Shara எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சிரியாவை உருவாக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் the country has witnessed at least 2 massacres against minorities. அதாவது அலாவிட் மற்றும் ட்ரூஸ் மக்களுக்கு எதிரா குறைஞ்சது 2 படுகொலைகள் நடந்திருக்கு. His attempts to centralize power through sham elections have deepened sectarian divides. போலி தேர்தல்கள் மூலம் அதிகாரத்தை மையப்படுத்தவர் எடுக்கிற முயற்சிகள் மதப்பிரிவினைகளை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. Transnational jihadists within the HTS continue to operate freely. HTS அமைப்புக்கு உள்ள இருக்கிற டிரான்ஸ்நேஷனல் ஜிஹாதிஸ்ட்ஸ் அதாவது பல நாடுகளை சேர்ந்த ஜிஹாதிஸ்டுகள் சுதந்திரமா செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. But the US once vocally concerned about the human rights situation in Syria under Assad. ஆனா ஒரு காலத்துல US மிஸ்டர் அசாத் ஆட்சியின் கீழ் சிரியால இருந்த மனித உரிமை நிலவரம் பத்தி உரக்க பேசின US இப்போ மிஸ்டர் ஷராவுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்த மாதிரி தெரியுது. If he is rehabilitated without accountability for his past and scrutiny of his present rule. அவருடைய கடந்தகால செயல்களுக்கு அவரை பொறுப்பேற்க வைக்காம அவருடைய தற்போதைய ஆட்சியை சரியாக கண்காணிக்காம அவரை ரீஹாபிலிட்டேட் செஞ்சா Syria's wounds will remain unhealed, keeping it on the brink for years to come. சிரியாவோட காயங்கள் ஆறாமலே போயிடும். இன்னும் பல வருஷங்களுக்கு அந்த நாடு ஒரு நிலையற்ற தன்மையின் விளிம்பிலேயே இருக்கும். ஓகே கைஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ஜியோபாலிட்டிக்ஸ்ல நிரந்தர நண்பனோ இல்ல எதிரியும் இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? சரி, இப்போ ஒரு சின்ன ஆனா சூப்பர் யூஸ்ஃபுல் பிரேக். ஆஸ்பிரன்ஸ், உங்க ப்ரிப்பரேஷன்ல வொக்காபுலரி, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப். இந்த ஆப்ல நாங்க யூஸ் பண்ற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. ஈஸியா ஃபன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்க நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி புதுசா பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். சோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவ் பேக் டு தி செகண்ட் எடிட்டோரியல். அடுத்த எடிட்டோரியலோட தலைப்பு அர்ஜென்ட் அப்டேட் ஆன் த இந்தியாஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அர்ஜென்ட் அப்டேட், ஒரு அவசரமான அப்டேட். எது பத்தினா நம்ம கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பத்தி. இந்தியா நீட்ஸ் டு ரிவைஸ் இட்ஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அர்ஜென்ட்லி. இந்தியா தன்னோட கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை அதாவது சிபிஐயை உடனடியா திருத்தி அமைக்கணும். The retail inflation data for October once again underscored the fact that the update of the consumer price index cannot happen fast enough. அக்டோபர் மாசத்தோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் டேட்டா அதாவது சில்லறை பணவீக்க புள்ளி விவரம் மறுபடியும் ஒரு உண்மையை அடிச்சு சொல்லுது. என்னன்னா, இந்த சிபிஐ அப்டேட்டை எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணியாகணும். இனியும் தள்ளி போட முடியாது. The data show that the rate of overall inflation fell to just 0.25%. இந்த டேட்டா படி ஒட்டுமொத்த பணவீக்கத்தோட ரேட் வெறும் 0.25%ஆ குறைஞ்சிருக்கு. The lowest it has been since at least January 2012. இது January 2012ல இருந்து பார்க்கும்போது மிக குறைவான அளவு. On the face of it, this would be cause for celebration. மேலோட்டமா பார்த்தா இது கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் மாதிரி தெரியும். But a deeper look reveals this drastic fall to be a statistical anomaly, rather than an actual fall in price levels. ஆனா கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா இந்த பெரிய வீழ்ச்சி என்னது ஒரு statistical anomaly. அதாவது புள்ளி விவரத்துல நடக்கிற ஒரு குளறுபடி, நிஜமான விலை வீழ்ச்சி இல்லைன்னு புரியும்.
The food and beverages category saw prices falling 3.7% in October. உணவு மற்றும் குலபானங்கள் பிரிவுல அக்டோபர்ல விலை 3.7% குறைஞ்சிருக்கு. இது சிபிஐயோட தற்போதைய சீரீஸ்லயே மிகப்பெரிய வீழ்ச்சி. However, the main reason for this contraction was not so much that food prices have fallen, but because food inflation in October last year was a blistering 9.7%. ஆனா இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் உணவுப் பொருட்கள் விலை குறைஞ்சது கிடையாது. அதுக்கு பதிலா போன வருஷம் அக்டோபர்ல உணவு பணவீக்கம் 9.7%ன்னு மிக அதிகமா இருந்ததுதான் காரணம். This high base ensured that food inflation in October 2025 was negative. இந்த high base effect காரணமா தான் அக்டோபர் 2025ல உணவு பணவீக்கம் நெகட்டிவா தெரியுது. இது எப்படின்னா போன எக்ஸாம்ல 10 மார்க் வாங்கிட்டு இந்த எக்ஸாம்ல 20 மார்க் வாங்கினா 100% இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ற மாதிரி. ஆனா பாஸ் மார்க்கே 40. அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் இது. Even though vegetable prices in markets have been on the rise recently, சந்தைகள்ல காய்கறி விலை சமீபத்துல ஏறிட்டு இருந்தாரும் டேட்டா இப்படிதான் காட்டுது. With the food and beverages category enjoying a weightage of nearly 46% in the overall CPI basket, ஒட்டுமொத்த CPI basketல உணவு மற்றும் குலபானங்கள் பிரிவுக்கு கிட்டத்தட்ட 46% weightage இருக்கிறதால, this statistical anomaly in food inflation was responsible for pulling the entire index down. உணவு பணவீக்கத்துல ஏற்பட்ட இந்த statistical anomaly தான் ஒட்டுமொத்த இண்டெக்ஸையும் கீழே இழுத்துருச்சு. Indeed, inflation in nearly every other major subgroup, fuel and light, housing, tobacco and the miscellaneous category was higher this October than last. உண்மையில மத்த எல்லா முக்கிய பிரிவுகள்லையும் fuel and light, housing, tobacco, miscellaneous categoryலலாம் போன அக்டோபரை விட இந்த அக்டோபர்ல பணவீக்கம் அதிகமாக தான் இருக்கு. The impact of the GST rate cuts has so far been seen only in the clothing and footwear category. GST rate குறைப்போட தாக்கம் இதுவரைக்கும் clothing and footwear categoryல மட்டும்தான் தெரியுது. The only one apart from food to see inflation lower than last year. உணவு பொருட்களை தவிர போன வருஷத்தை விட பணவீக்கம் குறைவா இருக்கிற ஒரே கேட்டகரி இதுதான். All of this shows just how skewed the inflation measure is. இது எல்லாமே பணவீக்கத்தை கணக்கிடுற முறை எவ்வளவு தவறா இருக்குன்னு காட்டுது. Not only is it outdated, with the base year set as 2012, இது காலாவதியானது மட்டும் இல்ல, இதோட பேஸ் இயர் 2012ன்னு செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெயிட்டேஜஸும் இப்ப சரியா இல்ல. அது விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு பதிலா குழப்புது. The disconnect between the CPI and reality can perhaps be best shown by the fact that people the Reserve Bank of India had surveyed in September had said that their perceived inflation rate was 7.4%. செப்டம்பர்ல RBI சர்வே பண்ண மக்கள் அவங்க உணர்ற பணவீக்க விகிதம் 7.4%ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா CPI சொல்றது வெறும் 0.25%. எங்கேயோ இடிக்குதுல. The urgency behind the update is not just because of the vast gap between measured and perceived inflation. இந்த அப்டேட்க்கு பின்னாடி இருக்கிற அவசரம் கணக்கிடப்பட்ட பணவீக்கத்துக்கும் மக்கள் உணர்ற பணவீக்கத்துக்கும் இடையிலான பெரிய இடைவெளியால மட்டும் இல்ல. It is also because the RBI's Monetary Policy Committee uses the CPI as its benchmark when deciding what to do with interest rates. RBIயோட Monetary Policy Committee வட்டி விகிதங்களை என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணும்போது CPI-யை தான் பெஞ்ச்மார்க்கா பயன்படுத்துறாங்க. அவங்களோட அடுத்த மீட்டிங் டிசம்பர்ல இருக்கு. அப்ப அவங்க வட்டி விகிதங்களை மாத்தாம வைக்கலாமா இல்ல குறைக்கலாமான்னு அவங்க முடிவு பண்ணணும். It will have to contend with growth data clouded by the temporary impact of the GST rate cut related demand boost. GST rate குறைப்பால தற்காலிகமா ஏற்பட்ட demand boostனால தெளிவில்லாம இருக்கிற growth டேட்டாவையும் அவங்க சமாளிக்கணும். Having to also pass through inflation data beset by statistical anomalies will only make accurate policy making that much harder. இதோடு சேர்த்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாமலிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற இன்ஃப்ளேஷன் டேட்டாவையும் அவங்க ஆராய வேண்டி இருக்கும்போது சரியான கொள்கை முடிவை எடுக்கிறது இன்னும் கஷ்டமாயிடும். The Ministry of Statistics and Program Implementation has said that the new series of the CPI will be ready by the first quarter of the next financial year. Ministry of Statistics and Program Implementation என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ள புது CPI சீரீஸ் ரெடி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. The sooner it happens, the better. நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. So, that's the second editorial. நம்ம வீட்ல தக்காளி விலை ஏறுறதுக்கும் RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் முடிவு பண்றதுக்கும் இவ்ளோ கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ் முடிஞ்சுது. ஆனா நம்ம லேர்னிங் முடியல. நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட ஒகேப டெஸ்ட் பண்ண வேண்டாமா?
அதுக்காகவே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 7 மணிக்கு ஒரு லைவ் குவிஸ் நடக்குது. அதுதான் எடிட்டோரியல் ஒகேப் லீக். இது எடிட்டோரியல் ஒகேபுக்கான நம்ம ஐபிஎல். தினமும் குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையா இருக்கும். உங்க ஒகேப் நாலேஜை டெஸ்ட் பண்ணி மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ் கூட கம்பீட் பண்ண உடனே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. The link is in the description. Okay friends, that's it for today. This is Malak from Score Clever signing off. Keep learning, keep growing. Bye bye.